வணக்க நண்பர்களே. இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, குரூப் ஃபோர்லேயும் சரியாக எனக்கு கிடைக்கல, குரூப் டூவும் நான் நல்லா பண்ணல. இந்த கேட்டகரி ஒன்று. நான் நல்லா தான் படித்தேன், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன், நல்லாவே கொஷின் அட்டன் பண்ணேன். ஆனால் எனக்கு எதிர்பார்த்த துறை கிடைக்கல. எங்கேருந்து வருமோ, என்ன பண்ணுறது தெரில, அடுத்து எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நம்ம அடுத்து என்ன செய்யலாம், நம்ம அடுத்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு நம்ம மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மேத்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டேபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டேபிள் தெரியல நம்ம மேத்ஸ் போட முடியாது. அதுபோல தான் இங்கே இருக்கிற சில விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன் ஒரு இப்படி போட்டிருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றுமா. இப்போ ஒருத்தர் குரூப் 4 கிளியர் பண்ணிட்டார். நல்லா கேட்டுங்க, கிளியர் பண்ணிட்டார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சாதாரண ஏழை விவசாயின் மகன் அரசு அதிகாரி ஆனது எப்படி? அப்படி போட்டோடனே எனக்கு என்ன தோணுனா, அரசு அதிகாரி எப்படி ஆகிட்டாங்க? ஜீப்பு கொடுப்பாங்களா, கிரீன் பேனா கொடுப்பாங்களா அப்படிலாம் யோசிப்பேன். சரிங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு குரூப் 4 அடித்தா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இப்போ தான் சேர்த்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மட்டும்தான் இந்த ஆஃபீஸர்ன்ற கேடர் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். விஏஓக்கே வராது. அந்த விஏஓ போஸ்ட் இருந்தால் அதுக்கப்புறம் அவங்க ப்ரொமோஷன் அசிஸ்டன்ட் போகும்போது ஆர்ஐ ட்ரைனிங் அப்படியே போயிட்டு வந்துடும் மோசம். அதுக்கப்புறம் வராது. அவங்க தாசில்தார் ஆகும்போது தான் அந்த ஆஃபீஸர் கேடரே வரும். சரிங்களா? அப்போ நீங்கள் அதிகாரி நம்ம போடுறாங்க, போடும்போது நல்ல விஷயந்தான், சந்தோஷம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப ஒரு விஷயம் மிகைப்படுத்தப்படுகிறது. அதனால் மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காதுன்னா நம்ம நினச்சிக்கலாம், நம்ம இப்படி போட்டால் 4 பேருக்கு நம்ம படிப்பாங்க, நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருமே அவங்கள தன்னை சிறந்தவங்களாம் நினைக்கிறாங்க. அதுதான் யதார்த்தமான விஷயம். இதுக்கு என்ன ரீசன் சொல்லலாம்னா, நம்ம ஒரு பரிணாம வளர்ச்சி தான், அவ்வளோதான். மனுஷனுடைய திங்கிங் இப்போ ஒரு காலத்தில் எல்லோரும் பேசும்போது தலைவர் பேசினான்னா எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி பேசுகிறவங்களாம் தலைவனாக இருக்கான். அப்படிங்கும்போது கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அன்றைக்கி தலைவனுக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு எல்லாமே தெரியும். அதுதான் விஷயமே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் ஒரு நெகட்டிவாக இருக்கும். இது யாருக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ எக்ஸாம் விட்டுட்டீங்க, ரொம்ப இதுவாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஒன்று, அவங்க அரசு அதிகாரிலாம் கிடையாது. அதுக்கடுத்து வரலாம். அடுத்த தேர்வு பயங்கரமாக இருக்கும். அடுத்த தேர்வு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிடலாமா, அதுதான் அவங்க சொல்ல வராங்களா, இல்லை படிங்கன்றாங்களா? நீங்கள் படித்து கொடுக்குற நோட்ஸுமே ஒன்றுமே வர மாட்டேங்குது. அப்புறம் எதை தான் படிக்கிறதுனா தெரியாது, பதில் கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீ ரொம்ப டென்ஷன்லேயே இருக்கணும், ஹைப்பர்லேயே இருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணுவோம், அவ்வளோதான். அதனால் நீங்கள் அதையும் விட்டுடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் இத்தனை மணி நேரம் படித்தேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாதாரண விஷயம், நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க. நீங்கள் படிக்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு டைமே தேவை கிடையாது. புரியலன்னா நம்ம 4 முறை 5 முறை படித்து தான் ஆகணும், அவ்வளோதான். அப்போ அதுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கணும். நம்ம வீட்டில் படிச்சிருப்போம், எங்கே வெளியே படிச்சிருப்போம், நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் தான் நம்மளுக்கு எடுத்துருக்கோம். இங்கே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க, பெரிய நாலேஜ் இருக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் அதை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், திரும்ப திரும்ப படிக்கிறது, போட்டு போட்டு பார்க்குறது, அவ்வளோதான். அப்படி இல்லாட்டா ஏன் நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஷார்ட்கட்டே தேவையில்லையே நாலேஜ் இருந்தால். நாலேஜ்னா என்ன? ஒரு விஷயம் எப்படி க்ரியேட் ஆகுது, அதோடைய ஆர்ஜினேட்னா அப்படியே சொல்ல வேண்டியதான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமீபா சொல்கிறேன்னா, அமீபாவோட ஃபங்க்ஷன் நம்ம நல்லா டீட்டெயிலாக படிச்சுட்டா அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே வரும், அது நாலேஜ். ஆனால் அமீபா இந்த உருவத்தில் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் செய்யும், இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு அப்படின்னு நம்ம வச்சா அது என்ன அர்த்தம்? அது மக்கப் தான். சரிங்களா? அதனால் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இவங்க இப்படி படிச்சுட்டாங்க, அவங்க சரியாக நாலேஜ் இருந்துருச்சு, அதனால் போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அந்த டைமை அவங்க நல்லா பயன்படுத்திட்டாங்க. ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப படிக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. அதே போல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் எங்கேருந்து கேட்டாங்க தெரியுமா அப்படின்றான். எங்கேருந்து கேட்டால் என்ன பார்க்குறது? நம்ம போனோம், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம், ஒன்று அது ஆகலை, அடுத்து இவங்க ரூட்டை கட்டுறேன். இப்போ டிஎன்பிசிக்கே இந்த சிலபஸ் புதுசு, ஏதாவது குரூப் 2A சொல்கிறேன். குரூப் 4 நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணும்போது அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேறுனா ஒரு
இந்த சிலபஸ் 10th ஸ்டாண்டர்டு டிகிரி கொடுக்கும்போது அது மாதிரி கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து டிஎன்பிசியில் நல்லா ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அந்த குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் சிலபஸே ரிசல்ட் விட்டு அடுத்த நாளே போட்டாங்க, மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுவே சொன்னாங்க. ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம். அப்போ ஏற்கனவே வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, இப்பயும் ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இதை தான் நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு ஷீட்டை கையில் வச்சுன்னு செவுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கின்னு பெரிய அமகலம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஏன் எடுத்துக்க தேவைன்னா, அவங்க வேலைக்கு போனாங்க, படித்தாங்க, போயிட்டாங்க. அவங்க பாக்கெட்டில் காசு இருந்தால் அவங்க வாங்கி சாப்பிட போகிறாங்க. நம்மக்கிட்ட அதுக்கு அதால் நமக்கு என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் யூஸ் கிடையாது. இன்னொரு விஷயம், நான் உட்பட ஒரு யூடியூப் சேனலில் அப்படி இருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ் இருக்காங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எதை லைக் பண்ணுறாங்க, எதை போட்டால் ஓடுது, அப்படி தான் போகும் மோசரம். ஒரு ஃபுல் போர்ஷனாக கவர் பண்ணி ஒரு கொண்டு போகணுன்றது பெருசாக யாருக்கும் அந்த தாட் இருக்கிறது இல்லை. அது ஏன்னா அந்த ஆஸ்பிரண்ட்டும் ஒரு ரொம்ப எப்படின்னா ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது தான் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது அவங்க எதை லைக் பண்ணாலும் அது போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது வந்து யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, ஒரு யூடியூப் சேனல் சொல்கிறாங்க, இப்போ நானே சொல்கிறேன், நான் சொல்கிறது கரெக்டான உறுதியானதெல்லாம் கிடையாது. அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுங்கள், நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுமோ அது எல்லாத்தையும் நீங்களே ஒரு நோட் பண்ணுங்கள், சரி பண்ணுங்கள். ஒரு முழுமையாக நானே உங்களை முழுமையாக கொண்டு போகணும் அப்படின்னா முடியாது. ஏதோ டெஸ்ட் பேஜ் போட்டால் வாய்ப்பு கொண்டு போகலாம். ஆனால் மற்றபடி வந்து நம்ம யூடியூப்பில் கிளாஸ் எடுத்து கொண்டு போகணும்னா அது சாத்தியம் இல்லை, ரொம்ப கஷ்டம் அது. அதனால் வந்து இந்த கிளாஸ் போகிறது அது போகிறது நீங்கள் நிறைய டிவியேஷன் ஆகாதீங்க, தொடர்ந்து படிங்க. ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் ஒரு 60 செகண்டுக்குள்ளே சொல்லி முடிக்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது நான் நல்லா ஒரு ஜிம்முக்கு போவேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். அங்கே எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு குடிப்பார், நல்லா வேலை செய்வார். அவர் பார்த்தீங்கன்னா முந்திரி தோலுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு முந்திரி தோல் ஆலையில் வேலை செய்வார். நல்ல ஒர்க்கு, நல்ல வேலைக்காரர் அவர். ஆள் ஒல்லியாக இருப்பார். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜிம்முக்கு போய்ட்டு கொஞ்சம் தாட்டியாக இருப்பேன் ஆள். நான் அப்பப்போ ஏதாவது வேலை கிடச்சின்னா நான் சம்முட்டி அடிக்க போவேன், மூட்டை தூக்க போவேன், எல்லா ஓரளவுக்கு போவேன். அதனால் எனக்கு காசு கிடைக்கும், காலேஜ் செலவுக்கு ஜாலியாக அப்படியே போயிட்டு வருவேன் நான் வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது அவர் செய்கிற வேலை ஒரு நாளைக்கு நம்ம போகலாம், ஏன்னா இவர் சரக்குலாம் அடிக்கிறாரு, இவர் செய்கிற வேலை நம்ம செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அவர் கூட போகிறேன். நல்லா கேட்டுங்க, அவர் கூட போயிட்டு அந்த முந்திரி தூள் அள்ளி போகிற இடத்துல போய் வேலையில் நின்றுட்டேன். அவர் சொல்லி கொடுக்குறாரு ஒவ்வொன்றா. அந்த தோல் அரைச்சி வெளியே வருது. அந்த தோலுடைய ஆயில் கையில் போட்டால் கையே ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி ஆகுது. அப்படியே டப்புன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு மண்ணெண்ணெய் வச்சுருக்காங்க, அதை கையில் தொட்டுக்க சொல்கிறாங்க. ஒரு கட்டத்து மேலே எங்களுக்கு அந்த என்னென்னா அந்த அரைச்சி கீழே வரும், அந்த அண்ணன் கூட வச்சு அதை எடுத்து போய் என்ன பண்ணணும், கொட்டிட்டு வரணும், ஒரு மூட்டை பிடிச்சி கொட்டணும். அவருக்கு நான் என்ன பண்ணுறேன், மூட்டை பிடிச்சி அந்த அண்ணக்கூடலேருந்து கொட்டி சாக்கில் கொட்டி ஏற்றி விடணும், லோடு ஏற்றி விடணும். இதுதான், அதாவது லோடு ஏற்றினா அவருக்கு ஏற்றி விட்டா அவருக்கு போய் அடிக்கிட்டு வந்துடுவார் குடோனில். இவ்வளோ தான் ஒர்க்குப்பா. இந்த வேலையை என்னால் செய்ய முடியல. நான் அவரை பார்க்கும்போது நான் ரொம்ப சாதாரணமாக நினச்சேன், இவர் ஒரு ஆள், இவர் செய்யும்போது நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்னு. அவர் என்னோட ஒரு 10 வயசுக்கு மேலே பெரியவர் வேறு. நான் சரக்கு அடிக்கிற நம்ம திடமாக சரக்கு நம்ம குடிக்கல, நம்ம நல்லா இருக்கிறோம், திடமாக இருக்கோம்னு நினச்சேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம நல்லா வந்து திடமாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இது கிடையாது. நம்மளோட உழைப்பு இருக்குதா, நம்மளுக்கு அதை ப்ராக்டிஸ் இருக்குதா, அதை செஞ்சு நம்ம பழகப்பட்டிருக்குமா, அதுதாங்க விஷயமே. அவர் அந்த வேலையை செஞ்சு அது பழகப்பட்டார், தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்கிறாரு. அப்போ அவருக்கு அது ஈஸியாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் கடவுளை வேண்டி, உண்மையிலே கடவுள் அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் என் லைஃப்பில். கடவுளை வேண்டி, கடவுளே என்னை எப்படியா காப்பாற்று, நான் வேலை செய்ய முடியாமல் போனால் என்னை அவமானமாக நினச்சிடுவார் அவர். ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு அவர் தெரியும், ஒரு பில்டப் பண்ணி நான் அப்படியே அங்கே ஓட்டின்னு இருந்தேன். என்ன செய்யறதுன்னு தெரில, கடவுளை வேண்டுறேன், சிவபெருமானே அப்பா எப்படியாவது இந்த மிஷின் நிறுத்திருப்பா அப்படின்னு. உண்மையிலே நீங்கள் நம்மளாலும் சரி இப்படி தான் நான் வேண்டேன்னேன். அப்படி நான் வேண்டின உடனே என்னாச்சு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போகிறதுக்கு பெரிய கல் வந்து மாட்டிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொலும்பு, அந்த முந்திரி தோல் கொடுத்தவன் அதில் உள்ள மூட்டைக்குள்ளே கல் வச்சு கொடுத்துருக்கான் போல். நல்லா ஒரு பெரிய பெரிய கருங்கல்லாம் வச்சு கொடுத்து வெயிட்டுக்காக வச்சுட்டானுங்க, மாட்டிச்சு. அதை அவர் சரி பண்ணிட்டார். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஓட ஆரம்பிச்சு. ஐயோ கடவுளே, உன்னை நம்பினா என்னை இப்படி பழி வாங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நொந்துக்கிட்டேன். என்னால் வெளியே ஓட முடியல, என்ன பண்ணுறது, அவமானம் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு
மறுபடியும் கடவுள் தான் கூப்பிட்டான்னு சொல்லி மறுபடியும் உண்மையாகவே கடவுளை வேண்டினேன். சிவபிரமணியம் இப்போ எப்படியாவது என்னை காப்பாற்றிருப்பா, இப்படியா அந்த மிஷின் நின்றுணும்ப்பா அப்படின்னு. உண்மையாகவே அந்த மிஷின் மறுபடியும் நின்றுச்சு. மறுபடியும் அதுக்கப்புறம் அந்த மிஷின் ஓடவே இல்லை. கடவுளை நான் 2 டைம் பார்த்தேன் அன்றைக்கி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வேணா நின்று போச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஓடிச்சு, மறுபடியும் வேணா நின்று போச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாமே பண்ணுவோம் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இதோட தப்பு. நான் அந்த ஏழை விவசாயியின் மகன், ஒரு விவசாயிட்டு இருக்கிற நிலம் இன்றைக்கி வேல்யூ என்ன ரேட்டு நினச்சி பாருங்கள் ஒன்று. அப்புறம் அடுத்த எக்ஸாம் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஆஸ்பிரண்ட்டாக குழப்பக்கூடாது. சரிப்பா அடுத்து படிங்க, உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் படிங்க. டிஎன்பிசி 2010, 11, 11, 12 இந்த மாதிரி மாறிடுச்சு. நீங்கள் நல்லா படிங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, அவங்க படிக்க போகிறாங்க. அதை விட்டுட்டு இதை ரொம்ப அவங்க டென்ஷன் ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி வெறுப்பு வைக்கிறவங்க போயிட்டு மறுபடியும் வெறுப்பேற்றக்கூடாது. இது நல்லா வேலை கிடைச்சவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க சந்தோஷமாக எனக்கு திறமைச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆப்போசிட்டில் அதாவது கிடைக்காதவங்க என்ன பண்ணுவோம், நெகட்டிவாக நினைப்பாங்க. சரிங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த கதை மாதிரி தான். நம்ம இங்கே யாரையும் வந்து நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம், நீங்கள் ஒன்றும் திறமை இல்லாமலாம் போயிடல. நல்லா புரிஞ்சுங்க. சரிங்களா, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக முடியும். நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. அந்த பர்சன் என்னோட அவர் வீக்காக தான் இருந்தார். கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துல இறந்து போயிட்டார். அது வேறு விஷயம். உடம்பு முடியாமல் இறந்து போயிட்டார். நிறையா தண்ணி சரக்கு அடித்து அவர் இறந்துட்டார். இருந்தாலுமே எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ இருந்தாலுமே அவர் ஹெல்த்தியாக இல்லாமல் இருந்தபோது கூட அவர் அளவுக்கு என்னால் வேலை செய்ய முடியல. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ராக்டிஸாக. நீங்கள் மொத்தத்தையும் எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. இது இன்னும் எதையும் விட்டு வைக்காதீங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அவ்வளோதான். நம்ம கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்க. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு பார்த்தா செட் ஆகாது. நமக்கு ஒன்று செட் ஆகும். கண்டிப்பாக அது நம்மளுடைய பிளானாக தான் இருக்கும். சரிங்களா, அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு நடப்படுங்க. நன்றி.